Step into the future of design and motion with all-new Vivo V60e. Buy now. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்க தனித்து நின்றால் மட்டுமே முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட முடியும். கூட்டணிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னாலே கூட்டணி கட்சியா தான் கருதப்படுவீங்களே தவிர தனிப்பட்ட முறையில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைந்து முதலமைச்சர் ஆவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்ப இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சப்ப விஜயுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் மக்களை சந்திக்கிறதுக்கு சுற்றுப்பயணத்தை முதல்ல தொடங்குறேன், நான் அந்த போயிட்டு எனக்கு கிரௌடு புல்லிங் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குங்கிறத பார்த்துட்டு பின்னா நாளைக்கு கூட்டணியை பத்தி முடிவு பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தார். நிறைய பேர் கேட்கறது, பிஜேபி இருக்குது ஏடிஎம்கேவோட, இவர் பிஜேபி கொள்கை எதிரிங்கிறாரு, அப்படி இருக்கிறப்ப எப்படி அங்க போய் சேருவாரு அப்படின்னு கேக்குறப்ப அரசியல் அந்த லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது மேடம். நான் மக்களுடைய நலனுக்காக எந்த சமரசமும் செய்ய தயாரா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, கொள்கை ரீதியான சமரசத்திற்கு, மக்கள் நலனுக்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நான் சமரசம் பண்ணிக்குவேங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், நாமக்கல் பிரச்சாரம் வரைக்கும் அவர் அதிமுகவை விமர்சனம் செய்யவே இல்லை. எங்கேயுமே ஓட் ரேஷியோ வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும், நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு கட்சி கூட வந்திருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிற எடப்பாடி அப்படின்னா அதுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு விஜய், இன்னொன்னு சீமான். கட்சியில நாங்க எப்பயுமே நீங்க வேற கட்சியில இருந்து வரவங்கள இணைச்சுக்கணும். வெறும் ரசிகர்கள் மட்டும் போதும், என் கூட இவ்வளவு நாள் பயணிச்சவங்க போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. என்டிஏல இருந்து வெளியேறின உடனே திடீர்னு கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவா பேசினாரு. 26 விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாருன்னா ஒரு அரசியல் தலைவர் பேசினாரு. அந்த அரசியல் தலைவர் விஜயிடம் கூட்டணி பேசினார். நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்தது. பேசினப்ப எனக்கு உங்க தரப்புல இருந்து, உங்க கட்சியில இருந்து எனக்கு 50 கோடி ரூபாய் கொடுங்கன்னு விஜய் கேட்கிறார். யாரோ ஒருத்தவங்க பொருளாதார ரீதியா இன்புட் கொடுத்தாதான் நாளைக்கு அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப பணம் காசு இருந்தா மட்டும் தாவேகாவில் பதவி கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும், நீ என் கூட கூட்டணிக்கே வரணும்னாலும் காசு கொடு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு விஜய் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். விஷயம் அவ்வளவுதான். போதுமா? 24 காங்கிரசுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தப்ப கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி அரசியல் கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு தான் சொன்னாரு. ஆனால் கட்சியுடைய பெயரை பயன்படுத்தவில்லை. கட்சியுடைய கொடியவே கண்ணு முன்னாடி காட்டி அவர் இதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்றப்ப அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் விஜய் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கு. சந்திரபாபு நாயுடியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பவன் கல்யாண் போல் ஒரு போர்ஸ் தேவைப்பட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைப்பதற்கு விஜய் மாதிரி ஒரு போர்ஸ் தேவைப்படுது. அந்த போர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திருச்சி சூர்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக அவர் கேம்பெயின் பண்ணிட்டு வர்றாரு, அது பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக கடந்த அந்த கேம்பெயின்ல டிவிகே கொடி பறக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல குறிப்பிட்டு ஒண்ணு பேசியிருப்பாரு, பிள்ளையார் சூழி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. இது தாவேகாவை கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தினதா எதுவும் தெரியல. தொடர்ச்சியாக விஜய் தரப்புல இருந்து மௌனம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இபிஎஸ் இதை பயன்படுத்திக்கிறாரா, எப்படி பார்க்கிறது சார் இதை? மேடம், ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினப்ப நீங்க தனித்து நின்றால் மட்டுமே முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட முடியும். கூட்டணிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னாலே நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஒரு கூட்டணி கட்சியா தான் கருதப்படுவீங்களே தவிர தனிப்பட்ட முறையில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைந்து முதலமைச்சர் ஆவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற காரணத்தினாலதான் விஜயகாந்த் தனிப்பட்ட முறையிலேயே நாளைக்கு போராட நினைத்தாரு. ஆனால் அன்று இருந்த திமுக மீது இருந்த அதிருப்தியை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி சேரப்போக எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய தகுதி வேணால் விஜயகாந்த் வாங்கியிருக்கலாமே தவிர, ஆனால் அவர் ஒரு கூட்டணி கட்சியாக உருமறித்தார். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியிலையும் அவர் ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாரு கடைசி வரைக்குமே. அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு அவர் உடம்புனையாம இருக்கிறப்பெல்லாம் திரும்பி பிரேமலதா அவர்கள் பாஜகவோட அது இதுன்னு தனியா போய் அவங்களால நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இழந்தார்கள். அப்படிங்கறது விஜய்க்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் மேடம். இது நம்மளும் கண்டிப்பா நாளைக்கு ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னா எடப்பாடி தரப்புடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஆந்திராவில் எப்படி நாளைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்து இன்று கட்சி தொடங்கிய பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கிறாரோ அது மாதிரி நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த மைண்ட் செட்டுக்குள்ளார விஜய் செட் ஆகுறாரா அப்படிங்கிறப்ப அவரை சுத்தி இருக்க ஆலோசகர்களுடைய கருத்தின்படி அவர் நாளைக்கு அதை பின்வாங்குறாரு. நாளைக்கு விஜய் உங்களுக்கு தகுதியை உருவாக்கிக்கிட்டால் நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் ஆகலாம், அதனால நீங்க இப்போதைக்கு கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிறப்ப அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் யாரா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும்,
இப்ப இருக்கக்கூடிய அருண்ராஜா இருக்கட்டும், மாதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வந்து கூட்டணி வேணாம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு ப்ரெஷர் பண்றாங்க. அதனால அவர் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆசிலேஷன்லயே இருந்தார். இதுக்கு இப்ப இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வந்து கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சப்ப விஜயுடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் மக்களை சந்திக்கிறதுக்கு சுற்றுப்பயணத்தை முதல்ல தொடங்குறேன், நான் அந்த போயிட்டு எனக்கு கிரௌடு புல்லிங் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குங்கிறத பார்த்துட்டு பின்னா நாளைக்கு கூட்டணியை பத்தி முடிவு பண்ணலாம் அப்படின்னு தான் வச்சிருந்தார். நிறைய பேர் கேட்கறது பிஜேபி இருக்குது ஏடிஎம்கேவோட, இவர் பிஜேபி வந்து கொள்கை எதிரிங்கிறாரு, அப்படி இருக்கிறப்ப எப்படி அங்க போய் சேருவாரு அப்படின்னு கேட்கிறப்ப அரசியல் அந்த லாஜிக் எல்லாம் பார்க்க முடியாது மேடம். இப்ப இதே இளைஞர் தமிழர்களுக்காக போராடிய வைகோவும் திருமாவளவனும் நாளைக்கு வந்து காங்கிரஸோட கைகோர்க்கு இல்லையா? இது வந்து எப்ப வேணாலும் அரசியல்ல மாறலாம். அதே வந்து விஜயோடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை கடைசியா அவர் முடிக்கிறப்ப பயன்படுத்தி இருப்பாரு. அதை நல்லா உற்று நோக்குனீங்கன்னா தெரியும். நான் மக்களுடைய நலனுக்காக எந்த சமரசமும் செய்ய தயாரா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, கொள்கை ரீதியான சமரசத்திற்கு, மக்கள் நலனுக்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நான் சமரசம் பண்ணிக்குவேங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், நீங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமக்கல்ல அவர் பேசுறப்ப இறுதி வரிய நல்லா கவனிங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே எனக்காக, வாங்க வாங்க நின்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த வேர்டோட ரைட். அப்ப அவரோட அந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலைன்ஸுக்கு போலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இருந்தேன். இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறப்ப நம்ம நாளைக்கு தனித்தே நிப்போம், ஃபைட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு நாமக்கல்லில் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு வந்தவரு. அப்படி நீங்க இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, நாமக்கல் பிரச்சாரம் வரைக்கும் அவர் அதிமுகவை விமர்சனம் செய்யவே இல்லை எங்கேயுமே. அவர் விமர்சனத்தை ஏடிஎம்கே மேல தொடுக்க ஆரம்பிச்சதே கரூர்ல தான். அப்பதான் சொல்றாரு, பாஜகவுக்கு நீங்க அதிமுகவுக்கு வாக்களித்தால் நேரடி கூட்டணி பாஜகவோட, எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு போகும். நீங்க திமுகவுக்கு வாக்களித்தாலும் மறைமுக கூட்டணி அவங்க, அது எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேருக்கு போட்டாலுமே பாஜகவுக்கு ஓட்டு போட்ட கணக்கு தான் சொல்லி தன்னுடைய ஸ்டாண்டா அவர் அப்பதான் கொண்டுட்டு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கேவா அவர் மாநாடுல விமர்சனம் பண்ணல, எந்த சுற்றுப்பயணத்திலும் விமர்சனம் பண்ணல. அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சதே கரூர்ல தான். கொங்கு பகுதியில பெரும்பான்மையா நம்ம ஜெயிச்சுட்டாலே நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிற ஒரு மனக்கணக்கோட தான் அவர் 2021 தேர்தலை சந்தித்தார். ஆனால் அது மிகப்பெரிய தோல்வியில முடிஞ்சிச்சுங்கிறப்ப அவருக்கு கண்டிப்பா தெரியும் நம்மளால இண்டிவிஜுவலா ஏதோ ஸ்ட்ராங்கா பண்ண முடியாதுன்னு. லாஸ்ட் டைம் 2024 அவர் பாஜகவை தூக்கி எறிஞ்சது மட்டும்தான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் காங்கிரசுடன் எவ்வளவு தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் தெரியுமா? இதே வார்த்தையை அப்போதும் பயன்படுத்தினார். நாளைக்கு நாங்க மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். KS அழகிரி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் ரொம்ப நெருக்கமாக அந்த சமயத்தில் பேசிக் கொண்டிருந்தார். தேசிய அளவில் பேசி கூட்டணியை மாற்றுற அளவுக்கு வந்துருச்சு. அப்பதான் திமுக தரப்பில் மாநில தலைவரை மாற்றினால்தான் உங்களோட கூட்டணின்னு சொல்லி KS அழகிரியை நீக்கிட்டு செல்வ பிறந்தையை நியமனம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் KS அழகிரி திமுக கூட்டணியை கடுமையா விமர்சனம் பண்றாரு. சாரு உங்களுக்கு சக்க எங்களுக்கா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அழகிரியோடைய கருத்தாக இருப்பதற்கு காரணம், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று மூத்த தலைவர்கள் பல பேர் விரும்புகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு 24ல ஏடிஎம்கேக்கு எப்படி நாளைக்கு காங்கிரஸ் ஒரு ரூட் சோர்ஸா இருந்துச்சோ, இப்ப 26ல அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, இப்ப காங்கிரஸ் சேர்த்தாலும் ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கலாமே தவிர, மாநிலத்துக்குள்ளார உங்களுக்கு வாக்குக்கோ இல்ல மக்கள் ஆதரவுக்கோ நாளைக்கு ஒரு பெரிய கட்சி வேணுங்கிறப்ப எடப்பாடிக்கு உண்மையிலேயே சொல்லணும் மேடம், பாமக விட்டுருங்க, அது அப்பா பையனுக்குள்ளார சண்டை முடிஞ்சு அவங்க யாரு என்ன ஒண்ணு சேர்றாங்கிறது முடிவு வர வரைக்கும் பண்ண முடியாது. இல்ல ஒரு ஓட் ரேஷியோ வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும், நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு கட்சி கூட வந்திருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிற எடப்பாடி அப்படின்னா அதுக்கு 2 வழிதான். ஒண்ணு விஜய், இன்னொன்னு சீமான். சீமானை விட விஜய் முதல் படியில இருக்கிறாரு மேடம். மைனஸே என்ன அப்படின்னா, விஜயை சுத்தி ஒரு பெரிய ஓசோன் படல் லேயர் இருக்கு. அதை தாண்டி உள்ளுக்குள்ளார யாரும் போக முடியாது. நீங்க இன்று திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய 3 முக்கிய தலைவர்கள் படலம்ங்கிறது ஒரு படலம் இல்ல மேடம், அது ஒரு பெரிய லேயர். எல்லாரும் இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் நீங்க அவரை தொட முடியாது, அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு செய்தியை அவர் காதுல கொண்டு போய் உங்களால சேர்க்க தொட முடியாது அப்படின்னா, இப்போ பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போல ஜான் ஆரோக்கியசாமி இவங்களை தாண்டி தொட முடியாது அப்படின்றீங்களா? இல்ல அது இல்லாம அவங்களே தொட முடியாது வந்து சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா? நீங்க சொல்ற இந்த சர்க்கிளே போய் தொட முடியாது. ஒருத்தர் இந்த நண்டு கதை மாதிரி தான் காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிறது ஒரு 4-5 பேர்
பேசினாலுமே அவங்களுக்குள்ளாரே பல கோஷ்டிகள் இருக்குது. புஷி ஆனந்துக்கு ஆதவுக்கும் செட் ஆகுற அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவுக்கும் செட் ஆகாது. அதே பொருளாளருக்கும் புஷி ஆனந்துக்கும் செட் ஆகாது, வெங்கட்ராமனுக்கும். அருண்ராஜ் ரொம்ப இண்டிவிஜுவலா யாருக்கிட்டையுமே சம்பந்தம் இல்லாம அவர் தனி ட்ராக்ல போறாரு. இப்ப இவங்க எல்லாத்தையும் மீறிதான் நீங்க விஜய் கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறப்ப 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களோட யாரோடைய எந்த கருத்துமே விஜய்க்கு அதுக்கு போறதில்ல. ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ளார சேரணும்னு நினைக்கிறவங்க பல பேர் விருப்பம் தெரிவிச்சாலும் அவங்களால கரெக்டான சோர்ஸ் பிடிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் சார், நீங்க செவத்துக்கு இங்கிட்ட அந்த கேட்டுக்கு இங்கிட்ட நீங்க பாக்குறது வேற, கேட்டுக்குள்ளார நடக்கிறது வேற. இங்க விஜய் தான் ஒற்றை முடிவு. அவர் யாரா இருந்தாலும் இப்ப நீங்க உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தப்ப ஆதவ அர்ஜுனாக்கு இருந்த ஆட்டம், அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு தாவேகால இருக்குதா அப்படின்னீங்கன்னா இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவன் ஒரு அறிக்கை விடுவாரு, ஆதவர்ஜுன் ஒரு அறிக்கை விடுவா. அப்படி இப்ப தாவேகால இணைந்தப்பையும் அதே மாதிரி விஜய் அறிக்கை வந்துச்சு, ஆதவர்ஜுன் அறிக்கை வந்துச்சு. இப்பதான் வந்துச்சா? பஸ்ஸுக்குள்ளாரே இருந்தா கூட பிரேம்ல எங்கேயுமே வர்றது கிடையாது. அப்படிங்கிறப்ப அவர் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு. இது விஜயோட சிங்கிள் ஹேண்டட்ல தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க தரப்புல பேசுறாங்க. பட் என்ன நான் சொல்ற மைனஸ், டெசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்கிறது விஜய் தான். ஆனால் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் அவர் காதுல கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. நீங்க கொண்டு போய் விஷயத்த போட்டாதானே நீங்க முடிவெடுக்க முடியும். கன்வே போகிறதே கிடையாது. நீங்க போய் அந்த மேட்டர் ரீச் ஆனாதானே அவர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அந்த மேட்டரே போறது கிடையாது. அதிமுகவில் நான் பெயர் கொடுப்பவர்களே, அது நீங்க ஓரளவுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதிமுகவில் ஒரு முன்னாள் பெண் அமைச்சர் ஒருத்தவங்க நேரடியாவே கூப்பிட்டு நான் உங்க கட்சிக்கு வந்து இணைகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பேசி 2 மாசம் ஆச்சு. இன்னை வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறாங்க. கட்சியில நாங்க எப்பயுமே நீங்க வேற கட்சியில இருந்து வரவங்கள இணைச்சுக்கணும். வெறும் ரசிகர்கள் மட்டும் போதும், என் கூட இவ்வளவு நாள் பயணிச்சவங்க போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. அவங்க யாருமே வேணாம் கூட்டணி வேணாம் அப்படின்னு கொண்டுட்டு போறது அவர்கள் கட்சி அவங்களே வீழ்ச்சிக்கு கொண்டுட்டு போறாங்களோன்னு தான் கேட்க தோணுது. சமீபத்துல விஜய்க்கு ஆதரவா பேசினாரு. அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். என்டிஏல இருந்து வெளியேறின உடனே திடீர்னு கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவா பேசினாரு. 26 விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாருன்னு ஒரு அரசியல் தலைவர் பேசினாரு. அந்த அரசியல் தலைவர் விஜயிடம் கூட்டணி பேசினார். நேரடியாக பேச்சுவார்த்தை நடந்தது. பேசினப்ப எனக்கு உங்க தரப்புல இருந்து, உங்க கட்சியில இருந்து எனக்கு 50 கோடி ரூபாய் கொடுங்கன்னு விஜய் கேட்கிறார். நீங்க இப்ப திமுகவுக்கு போறீங்க அப்படின்னா இது அதிகாரப்பூர்வ தகவல் தான். நீங்க திமுகவுடன் ஒரு கூட்டணி கட்சி போய் இணைகிறது அப்படின்னா அந்த கட்சிக்கு திமுக ஒரு அமௌண்ட் கொடுத்து, எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து, நான் சீட்டையும் கொடுக்கறேன், நீ ஏன்னா என் கூட நில்லுவோம். அந்த இடத்துல நாளைக்கு ஒருத்தவங்க நிப்பாங்க. நீங்க கூட்டணி கட்சிக்கு வர வேண்டிய, நாளைக்கு நான் கட்சி நடத்தின என்கிட்ட பணம் இல்ல, பணம் கொடு அப்படின்னு இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த தலைவர் இப்போது திமுகவுக்கு ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. விஜயை விமர்சனம் செய்கிறார். நல்லா சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே பணம் இப்ப அவங்க கட்சியிலே ஏற்கனவே பதவிகள் போடுறதுக்கு பணம் வாங்கப்படுது அப்படிங்கிறாங்க. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு பதவி கொடுத்ததுமே நீங்க அந்த பஸ் எல்லாமே 5 கோடி ரூபாய் அந்த பஸ் சொல்றாங்க. அதெல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்ததுங்கிறாங்க. சார்ட்டர்ட் பிளைட்டுக்கு உண்டான பில்ஸ், மத்த பேமெண்ட், அவருக்கு தேவையான போக்குவரத்து செலவுகள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம்னு சொல்லி ஒரு 500 பேரை ஒரு ஆபீஸ்ல வச்சு சிஸ்டம்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் அவர் செலவு பண்றதுனால யாரோ ஒருத்தவங்க பொருளாதார ரீதியா இன்புட் கொடுத்தாதான் நாளைக்கு அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப பணம் காசு இருந்தா மட்டும் தாவேகாவில் பதவி கிடைக்கும், முக்கியத்துவம் கிடைக்கும், நீ என் கூட கூட்டணிக்கே வரணும்னாலும் காசு கொடு அப்படின்னா ஏன் நாளைக்கு மற்ற கட்சிகள் சேர தயங்குது? நான் வெளிப்படையா சொல்றேன் மேடம், இது எதுக்காக நான் வந்துகிட்டு இருந்தேங்கிறதையே நீங்க கட்டாயப்பட்டுறீங்க. எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு விஜய் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். விஷயம் அவ்வளவுதான். போதுமா? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சாச்சு. அதுதான் நீ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 100 நாளை கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரவேற்பும் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வலுவான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல அவர் முன்வைக்கிறாரு ஒரு கருத்தை. வலுவான கூட்டணினா அப்ப அதிமுகவும் பாஜக வலுவான கூட்டணி இல்லையா? தாவேகா சேர்ந்தாதான் அது வலுவான கூட்டணியாக அமையுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. பாஜகவும் அதிமுகவும் 2021 நின்னுட்டாங்க ஒன்னா. அப்ப அவங்களால ஜெயிக்க முடிஞ்சா? அப்ப ஏற்கனவே 2 பார்ட்னர்ஸ் ஒன்னா நின்று எலெக்ஷன் பேஸ் பண்ணப்ப ரிசல்ட் வாஸ் ஃபெயிலியர். அப்படிங்கிறப்ப அது எப்படி திரும்பி அந்த டீம் சக்சஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? ஒரு தடவை கூட அவர் வெளிப்படையா நான் உள்துறை அமைச்சரை சந்திக்க போறேன்னு எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துட்டு போனாரா? முதல் முறை சட்டசபை நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் வேக வேகமா டெல்லி போனாரு. கேட்டதுக்கு நாங்க இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்தேன்னு தான் சொன்னாரு. 2வது முறை பார்க்க போறப்பயே நாளைக்கு அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லல, நான் துணை ஜனாதிபதியா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்ல போறேன் அப்படின்னு தான் போனாரு. எந்த இடத்துலயுமே உள்துறை அமைச்சர் பார்க்க போனதா அவர் சொல்லவே கிடையாது. இன்று வரை அவர்கள் கட்சியில் எதிர்ப்பு குரல் எழுப்பக்கூடிய செங்கோட்டையனை உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாரு. கேசி பழனிசாமி எம்பியை நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எதிர்ப்பலைகள் உள்ளவர்கள் கூட பாஜகவில் முக்கிய தலைவர்களை சந்திக்க முடிகிறது. இவர் வெளிப்படைத்தன்மை காட்ட மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில தான் கூட்டணி அமைஞ்சதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற இடத்துல
அது பிஜேபிக்கும் தெரியும். அவங்களால எடப்பாடியை மட்டும் வச்சுட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப இன்கேஸ் விஜய் இல்ல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிமுகவை ஒன்றிணைக்கிறத தவிர வேற பிஜேபிக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்ப இது ஒரு ஆப்ஷனா சார்? எப்படி பாக்குறது? இப்போ அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கும் ஒரு பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒருவேளை அது நம்மளுக்கு கை கொடுக்கலன்னா விஜய் கூட்டணி சேர்த்தா நம்ம வெற்றி வாய்ப்பா அமையும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்பயுமே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி. இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு வச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னா இன்னொரு கெஸ்ட் எடுக்க போறீங்க. அது மாதிரி இப்ப உங்களை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆங்கர் வச்சு எடுக்க போறாங்க. அதுக்கு நம்ம ஷோ நின்ற போதா? அது மாதிரி எப்பயுமே எல்லாருமே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் விஜய் வருவாரான்னு பாக்கலாம், இல்ல இதுக்கு போலான்னு இருக்காங்க. இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஆளுங்கட்சியை எதிர்க்க முடியாமல் கூட இருக்கிறவங்க நம்பிக்கையா இல்லாம இருக்கிற சூழ்நிலைகள்ல நாளைக்கு அவர் ஒரு பதட்டமான ஒரு நிலையில நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி பின்னாடி வேணும்னு நினைக்கிறார். இப்ப அண்ணாமலையோடைய ஒரு பிரஸ் மீட்ல டோட்டலா நாளைக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் அண்ணாமலையோடைய அந்த பிரஸ் மீட் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. படிச்சவையா, அதிகாரியா, கரெக்டா பேசுறாங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். அதுதான் ரெண்டாவது தடவை திரும்பி அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டினப்ப விஜய் தரப்புல இருந்து அவங்க பேச மாட்டாங்க, நாங்க என்ன ப்ரமோஷன் டீமா, நாங்க ஏன் பேசணுங்கிற மாதிரி. அவங்களை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல எங்க குள்ளார அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க எங்க குள்ளார வந்தா நாங்க உங்களை டிஃபெண்ட் பண்றோம். இப்ப உங்களை எப்படி ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியுங்கிறத அண்ணாமலையும் எடப்பாடியும் உங்களுக்கு காட்டிட்டாங்க. நீங்க என்கிட்ட வா, நாங்க இதை விட உனக்கு சப்போர்ட் பண்றோம், இல்லையா உன் பஞ்சாயத்தை நீ பாத்துக்க அப்படிங்கறதுதான் அந்த செகண்ட் பேட்டி. இப்ப விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் பேசியதாக ஒரு சில செய்திகள் வருது. தொலைபேசியில் அரை மணி நேரத்துக்கு மேல பரிந்துரை பேசினாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன விஷயம் யோசிக்கணும். அவர் எப்பயுமே ஓப்பனா டிக்ளேர் பண்ற ஆள் இல்ல. அவரும் ஷூடான பாலிட்டிஷியன் தான். ஒன்னும் சாதாரணமாலாம் நீங்க இன்னைக்கு பிஜேபி மிரட்டி அவரை நாளைக்கு உட்கார வச்சிருச்சுன்னு சொல்ற நீங்க, அதே 24 பிஜேபி கூட்டணிக்கு வேணாம், இன்னைக்கு திமுகவால கூட அந்த அளவுக்கு பிஜேபி டைரக்டா எதுக்க முடியுமான்னா பெரிய சந்தேக கேள்விதான். ஆனால் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிஜேபி வேணாம் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினவர். அதே மாதிரி 4 வருடமாக முதலமைச்சராக இருந்திருக்கவர். நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையும் கோளாறும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அதிகாரிகள் மத்தியிலையும் நாளைக்கு ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு பேர் எடுத்தவர். பிஜேபியை சமாளிச்சு 4 வருஷம் கவர்மெண்ட்டை தாக்கு பிடிக்க வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி ஒற்றை தலைமையாகி பொதுச் செயலாளர் ஆனவரை நீங்க அவ்வளவு எளிதாக கணக்கு போட முடியாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, எந்த இடத்துலயும் அவர் எந்த கட்சி பேரை சொல்லியும் அவங்க என் கூட கூட்டணிக்கு வராங்கன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. 24 காங்கிரசுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தப்ப கூட மிகப்பெரிய ஒரு கூட்டணி அரசியல் கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு தான் சொன்னாரு. ஆனால் கட்சியுடைய பெயரை பயன்படுத்தவில்லை. கட்சியுடைய கொடியவே கண்ணு முன்னாடி காட்டி அவர் இதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்றப்ப அப்ப ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் விஜய் தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் உண்மை தரப்பா இருக்குது. மேடம், சிம்பிள் லாஜிக். டிஎம்கேல இருக்கிற நிறைய சீனியர் மினிஸ்டர்ஸ் என்கிட்டே ஒத்துக்கிறாங்க. எடப்பாடி இப்படியே இருக்கிறது தான் டிஎம்கேவுக்கு ஸ்ட்ரென்த். அதிமுக ஒன்றிணைய கூடாது, எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் கூட நடுவுல ஒரு மேடையில கூட பேசியிருந்தாரு, திடீர்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாதீங்க, நீங்க இப்படி இருக்கிறதுதான் எங்களுக்கு சந்தோஷம், இப்படி இருந்தாதான் நாங்க ஈஸியா ஜெயிக்க முடியும்னு அவரே பேசியிருக்காரு. சோ இதுதான் உங்க டிஎம்கேவோட ஸ்டேட்மெண்ட். அதற்கு அப்பாற்பட்டு விஜயும் எடப்பாடியும் பிஜேபியும் சேர்ந்தால் திமுகவுக்கு சுத்தமா தேராதுங்கிறது திமுகவோட அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, எல்லா பவரும் நாளைக்கு அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிஎம் ஆக போறாரு, அதனால அவர் பணத்துக்கு பஞ்சமே பார்க்க மாட்டாரு, இறங்கி அடிப்பாரு. அங்கீகரிக்கப்பட்ட இரட்டலைங்கிற சின்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சிங்கிற பேரும் இருக்குது. விஜய்க்கு மக்களுடைய ஆதரவு, ரசிகர்களுடைய ஆதரவு இருக்கிறப்ப அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது, என்ன வேணும் இதுக்கு மேல அப்படிங்கிறப்ப இந்த 3 போதும். இது இருந்துச்சுன்னா அதிமுக பிளவுபட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அதிகாரப்பூர்வம் அவங்க அதை வெளிப்படுத்தி காட்டிக்கல அப்படின்னா கூட அவங்க உணரல. அந்த ஓட்டு விஜயோட ரசிகர்கள் விஜய்க்கு போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ஓட்டை ஒருங்கிணைக்கிறதுக்காக விஜய கூட்டணி கூப்பிடுறாங்க. இப்படி புரிஞ்சுக்கலாமா மேடம்? ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இல்ல, ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஒண்ணு நீங்க ஒன்றிணைத்து அதிமுகவுடைய முழு ஆதரவு, ஜெயலலிதா அம்மையா இருந்தப்ப, எம்ஜிஆர் இருந்தப்ப உண்மை தொண்டர்கள், உண்மை வாக்காளர்களை ஒரு தரப்பு கொண்டுட்டு வரணும், சசிகலாமா சொல்ற மாதிரி. ஒண்ணு அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியூ ஓட்டர்ஸ் வேணும், ஏதோ ஒரு புதிய போர்ஸ் ஒண்ணு தேவை. சந்திரபாபு நாயுடுவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பவன் கல்யாண் போல் ஒரு போர்ஸ் தேவைப்பட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைப்பதற்கு விஜய் மாதிரி ஒரு போர்ஸ் தேவைப்படுது. அந்த போர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி கட்சியோடைய கொடியை காட்டியே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்கன்னு அவர் ஓப்பன் டிக்ளரேஷன் பண்றதுக்கு தாவேகா தரப்பிலிருந்தும் எந்த பதிலும் வரலங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பப்ளிக் போரத்திலையும் இந்த மாதிரி ஓப்பனா எந்த பார்ட்டியும் அவர் டிக்ளேர் பண்ணதே இல்லை. அவர் பண்றப்பயே
அது கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ கரூர் போறதுக்காக அந்த முன்னேற்பாடுகளை தாவேக தரப்புல முன்னெடுக்கிறாங்க. அப்போ விஜய் தரப்புல இருந்து அதாவது தாவேக தரப்புல இருந்து ஒரு சில அறிவிப்புகள் வருது. என்ன அப்படின்னா அவர் போகும்போது அவர் காரை பின்தொடரக்கூடாது, அதை கண்காணிக்கணும், மீடியா கண்டிப்பா அங்க வரக்கூடாது, அதே போல அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியில வரும்போது ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நிக்கணும்னு பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஒரு தலைவர் வரத்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்கணுமா, இல்ல அந்த மாதிரியான சூழலுக்கு தாவேக தள்ளப்பட்டிருக்குதா? மேடம் பிரச்சனை நடக்கும் மேடம். ஏன்னா இப்ப அவங்க எனக்கு வந்த தகவல் அவர் எப்படி ஏற்பாடு பண்றாரு அப்படின்னா, ஒரு திருமண மண்டபத்துக்குள்ளார அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சந்திக்கிறார். அந்த மண்டபத்துக்குள்ளார கட்சி நிர்வாகிகளும் கிடையாது, பொறுப்பு கிடையாது, யாரும் அலவுடு கிடையாது, பத்திரிகையாளர்களும் அலவுடு கிடையாது, போலீஸ் கூட அலவுடு கிடையாது, பவுன்சர்ஸ் கூட அலவுடு கிடையாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ அவங்க ஐடென்டிபிகேஷன் ப்ரூஃபோட இவர் வரத்துக்கு முன்னாடியே உள்ள மண்டபத்துல வச்சுட்டு லாக் பண்ணிடுறாங்க. இவரை மட்டும்தான் அவங்க 1 to 1 சந்திக்க போறாங்க. அப்படி இருக்கிறப்ப இது உண்மையிலே அது நல்லதுதான். ஏன்னா 41 பேடத்தோட வீட்டுக்கும் நீங்க போறப்ப ஏதோ போற வழியில இருக்கக்கூடிய கார்ல ஏதோ கண்ணாடியில கல்லு வீசிட்டான், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சொந்தக்காரன் கூட இருக்கிறான். இறந்து போன வீட்டுல எப்பயுமே இழந்தவன் கூட அமைதியா இருப்பான், வேடிக்கை பாக்குறவன் தான் தாண்டிக்கிட்டு வருவான். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அது டோட்டலா திரும்பி பொலிட்டிக்கலி விஜய்க்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் பயப்படுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, விஜயோடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கறது எதனால சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஏதோ அவருடைய கூட்டத்துல நாளைக்கு 30,000 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ளாரே நாளைக்கு விஷமிகள் கல் வீசுறதுக்கு, செருப்பு வீசுறதுக்கு, நாளைக்கு கத்தியில எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கீர்னாங்கிற மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடந்த இடத்துல மறுபடியும் அதே மாவட்டத்துக்கு அவர் போறப்ப எங்க வேணாலும் எந்த மாதிரியான சம்பவம் வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஆச்சுன்னா அப்புறம் திரும்பி சட்டம் ஒழுங்கு கெடும், அங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாம் அப்புறம் நாளைக்கு பிரச்சனை பண்ணுவான். அப்படிங்கிறப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் நாளைக்கு அவங்க கேட்கறாங்களே தவிர மற்றபடி அதில் தவறு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்னு அவங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க. அது இஷ்யூ ஆகாத அளவுக்கு. இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளார விஜயே நாளைக்கு 41 பேர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னாருன்னா முடிஞ்சு எல்லா ஃபேமிலியும் பிளாட் ஆயிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ளார பேசி அவங்க இஷ்யூஸ் இல்லாம அவங்க பாட்டு வெளில வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 41 ஃபேமிலி ஈஸி ஆயிடும். இப்போ வரக்கூடிய காலங்கள்ல தேர்தல் வரப்போகுது. அப்போ எல்லா தருணத்திலையும் இதே மாதிரி விஜய் நகர முடியாது இல்லையா? அப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தாவேக தரப்புல இருந்து முன்னேற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம், அந்த கட்டாயம் இருக்குதுல்ல அவங்களுக்கு? மேடம், போன வாரம் நம்ம விஜய் சப்ஜெக்ட் கரூர் சம்பவத்தை பத்தி பேசணும். இந்த வாரம் நாளைக்கு அடுத்தது தாவேகவும் அதிமுகவும் கூட்டணியான்னு வந்துட்டோம். காலம் ஓடுறப்ப அந்த சப்ஜெக்ட் மறந்துரும். நீங்க நாளைக்கு இப்ப அந்த கரூர் சம்பவம் பேசும் பொருளா இருக்கிறதுனால பிரச்சனைக்குரியதா இருக்குது. தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல எல்லாம் 1008 பிரச்சனை வந்துடும். அவர் திரும்பி கரூருக்கே போய் அங்க நாளைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு வந்தா கூட எதுவும் பிரச்சனை ஆகாது. பட் இந்த ஹீட்ல அவர் போறப்ப அதுக்கு உண்டான சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அவங்க கேட்கறாங்களே தவிர, பிற மாவட்டங்களுக்கு போனப்ப தாவேகாவினர்கள் எப்படி விஜயோட பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கு பிரச்சார சமயத்திலையும் விஜய்க்கு தேவையான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். இந்த சமயத்துல எதுவும் இஷ்யூ ஆயிடக்கூடாது, திரும்பி பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது, திரும்பி ஒரு பேசும் பொருள் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில தான் கேட்கறாங்களே தவிர மற்றபடி அதுல எதுவும் இல்லை. கண்டிப்பா சார். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.